1 கப் சுகர், 1/2 கப் ஆயில் எடுத்துருக்கேன், 1 + 1/4 கப் மில்க் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நம்ம எடுத்த லூக்வார்ம் மில்க், வினிகர் ரெண்டுத்தையும் கலந்து விட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் முடிஞ்சோடனே பார்க்கலாம். ரெஸ்டிங் டைம் முடிஞ்சிடுச்சு. 1/4 கப் யோகர்ட், 6 ட்ராப் ஆஃப் ஃபுட் கலர் வேணாம்னு நினச்சிங்கன்னா 1/2 பீட்ரூட்டாக கட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 1/2 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் பைகார்பனேட் ஆஃப் சோடா சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்ட்லாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். கலந்து விட்டாச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ 2 பாத்திரத்தில் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். 180 டிகிரி அவனில் வேக வச்சு 40 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 1 கப் சாஃப்ட் சீஸ் அல்லது க்ரீம் சீஸ் சொல்லுவாங்க, நான் 1 கப் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இட்ஸ் பியூர்லி ஆப்ஷனல். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்திங்கன்னா இது மாதிரி அடியில் ஐஸ் போட்டுட்டு நம்ம எடுத்துருக்க அந்த பாத்திரத்தை மேலே வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் பாத்திரத்தில் ஐஸ் வச்சு செய்யும்போது இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வர மாதிரி இருக்கும். தனியாக செஞ்சிங்கன்னா ஹீட்டில் இது மெல்ட் ஆகிடும். நம்ம எடுத்துக்கிட்ட க்ரீம் சீஸ், விப்பிங் க்ரீம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கையால் ஜென்ட்லாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்த விப்பிங் க்ரீம் சீஸ் ரெண்டுத்தையும் இந்த அளவுக்கு ஜென்ட்லாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட கேக் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. கேக் ஸ்லிப் ஆகாமல் இருக்க பேஸில் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸை கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் லேயரையும் ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு க்ரம் கோட் போட்டாச்சு. 45 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெஸ்டிங் டைம் முடிஞ்சோடனே மெயின் லேயர் ஃபில் பண்ணும்போது பார்க்கலாம். ஃபுல் கோட்டிங் போட்டாச்சு. இப்போ சைட்ஸில் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்மளோட எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.